ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைல், அதாவது கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டன் செய்ய போகிறேன். அதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு, ஒரு தக்காளி பழம், கடலெண்ணெய் ஊற்றி வணக்கிக்கிறேன். விளக்கெண்ணெய் கூட ஊற்றி வணக்குவாங்க பாட்டிங்கெல்லாம். நாங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கணும். மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கறி மசாலா 2 டீஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வணக்கி விட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கல, அவ்வளவுதான். குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை வந்து டைரெக்டாக அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து விட்டுட்டு இதை அப்படியே கைவிடாமல் கிளறி விடுங்க. எப்பவுமே மட்டன் சேர்க்கும் போது நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட்டு நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மட்டனை இதுலேயே வணக்கணும். இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வணக்கி விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு மட்டனில் இருந்து. இந்த மட்டனில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக நல்லா சுண்டி போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து வணக்கி வச்சுருக்கிற மசாலாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட சேர்த்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியமாக வேணும்னா தண்ணி கணக்காக சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணி குழம்பு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு காரமெல்லாம் இப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குழம்ப வந்து கொதிக்க விட்டுருங்க. தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணாதீங்க. எப்படியுமே குழம்பு நல்லா பொங்கி வரும். அதனால் ஓரளவுக்கு மட்டும் கேப் விட்டு மூடி போட்டு வைங்க. நல்லா கொதித்து கறி வெந்து வந்துருச்சு பாருங்கள். எங்களுக்கு குழம்பு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். இட்லிக்கு கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு இருக்குது, எங்களுக்கு போதுமான அளவாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கி வச்சிடலாம். இப்போ கறியை மட்டும் தனியாக எடுத்து வறுத்துக்கலாம். எங்கள் ஊர் சைடு எப்போவுமே வந்து குழம்பு வச்சுட்டு தனியாக கறி மட்டும் எடுத்து வறுக்கிறது பழக்கம். அதே மாதிரியே உங்களுக்கும் காட்டுறேன், முழுசாக வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம குழம்புல இருக்கிற எல்லா கறியும் எடுத்து கடாயில் சேர்த்துட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு குழம்பு இதுலேயே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த கறியில் மட்டும் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்து பாருங்கள். வீடே மணக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக வாசம் அடிக்கும். டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். மட்டன் மசாலா தான் போடணும்னு கிடையாது, சிக்கன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் இது மேலே கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். நம்மளுடைய எங்கள் ஊர் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எங்கள் ஊர் ஆல் டைம் ஃபேவரட் இட்லி, மட்டன் குழம்பு, கறி வறுவல், இவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கறி விருந்து. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.